கண்ணெதிரே தோன்றினாள். லக்ஷ்மி, லக்ஷ்மி, எதுக்காக இதை எடுத்த? ஏங்க ஏங்க இப்படி ஒரு காரியம் பண்ணீங்க? என்னாச்சு உங்களுக்கு? லக்ஷ்மி, கேட்ட இடத்துல பணம் கிடைக்கலமா. எல்லாரும் கைய விரிச்சிட்டாங்க. நம்ம முழுசா நம்பின அந்த கடவுளும் நம்ம கை விட்டுட்டாருமா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல லக்ஷ்மி. எல்லா இடத்துலயும் முட்டி மோதி பார்த்துட்டு தான் கடைசியா இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். உட்காந்து யோசிச்சு பார்க்குறப்போ நாளைக்கு அந்த வட்டிக்கார குமாரசாமி நம்ம வீட்டுக்கு வந்து அசிங்க அசிங்கமா பேசி நம்ம எல்லாரையும் சந்தி சிரிக்க வச்சிருவோம்மா. நம்ம குடும்பம் அவமானப்பட்டு தூக்குல தொங்குறதை விட நீங்க இப்ப எடுத்த முடிவு சரின்னு எடுக்கப்படுது. லக்ஷ்மி, வாழும்போது உங்க எல்லாருக்கும் நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேன். அதனாலதான் சாகும்போது நம்ம குடும்பமே ஒண்ணா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் லக்ஷ்மி. அதனாலதான் நேரம் மளிகை கடைக்க போய் இன்னைக்கு விருந்து மாதிரி சமைச்சு என் பொண்ணுங்களுக்கு என் கையால சமைச்சு போடலன்னு ஆசைப்பட்டேன். அப்படியே இந்த பால்டாயிலையும் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு எனக்கு வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சிரு லக்ஷ்மி, என்ன மன்னிச்சிரு. ஐயோ வேண்டாம். ஐயோ லக்ஷ்மி, அதை கொடு. சிவா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ இப்ப ஃப்ரீயா இருக்கியா? சொல்லு அனிதா, ஒரு நிமிஷம். ஹலோ சிவா. சொல்லுங்க அத்தை. ஏதாவது இம்பார்ட்டன்ட் மேட்டரா? இம்பார்ட்டன்ட் மேட்டர் இருந்தா தான் ஃபோன் பண்ணணுமா? ஐயோ அத்தை, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இந்த டைம்ல திடீர்னு கூப்பிட்டீங்கல்ல, அதான் கேட்டேன். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் நம்ம கம்பெனி ஃபைல்ஸ் எல்லாம் இந்த ப்ராஜெக்ட் விஷயமா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
ஆக்சுவலி நம்ம பட்ஜெட்டு அதில் வந்து ப்ராஃபிட் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஓகே சிவா, எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிடு. அப்படியே மெயிலையும் செக் பண்ணிடு. நான் இல்லாதப்போ நீயும் அனிதாவும் எப்படி ஒர்க் பண்றீங்கங்கறத பார்க்க நானும் ஆர்வமா தான் இருக்கேன். ஷியோர் அத்தை. அனிதாவும் பக்கத்தில் தான் இருக்கா. நான் அவட்ட ஃபோன் கொடுக்கவா? சிவா, நான் அவகிட்ட பேசணும்னு அவளுக்கே கால் பண்ண மாட்டேனா? நான் ஏன் உனக்கு கால் பண்றேன்? இங்க பாரு சிவா, மும்பைல வாங்கின மெட்டீரியல்ஸ் உடைய டீடைல்ஸ் நான் உனக்கு அனுப்புறேன். நீ அதை ஒரு டைம் பார்த்துட்டு மேனேஜர் ஜிஎம் கிட்ட எல்லாம் ஒரு கிராஸ் செக் பண்ணிடு. எல்லாமே கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலா இருக்கட்டும். புரியுதா? ஓகே சிவா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வேற ஏதாவது தேவைன்னா நான் உனக்கு கால் பண்றேன். ஓகே? சரி அத்தை. சிவா சார், என் பேர் அனிதா. ஒரு 15 மினிட்ஸ் உங்களோட அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? ஹே, ஏன் இப்படிலாம் பேசுற? நான் உனக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அத்தை திடீர்னு கால் பண்ணிட்டாங்க. அதான் அத்தை கிட்ட பேசி முடிச்சுட்டு உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன். சரி வா, உட்கார் வா. சொல்லு, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்க? நான் இவ்ளோ தூரம் டென்ஷனா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே நீதான் சிவா. நானா? இன்னைக்கு காலையில இருந்து இப்பதான் நான் உன்னை பாக்குறேன். நீ என்னடானா திடீர்னு வந்து நான் இப்படி மூட் அவுட்டா இருக்கிறதுக்கு காரணமே நீ தானே சொல்ற. இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நீ எல்லாம் புரிஞ்சு பேசுறியா இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறியா? ஒருத்தனால மட்டும்தான் நான் நிம்மதி இல்லாம இருக்கேன் சிவா. இப்ப எதுவா இருந்தாலும் தெளிவா கொஞ்சம் புரியுற மாதிரி பேசு. நான் உன்கிட்ட ஓப்பனா கேக்குறேன். என்ன உனக்கு பிடிக்கலையா? நான் அழகா இல்லையா? என்கிட்ட அறிவு இல்லையா? நீ எதிர்பார்க்கிற குவாலிட்டி என்கிட்ட இல்லைன்னு சொல்லு. நான் அதை மாத்திக்கிறேன் சிவா. என்ன அனிதா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்ல போனா நான் இப்ப இருக்கிற மனநிலையில என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒன்ன மட்டும்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த ஒரு காரணத்தை மட்டும் வச்சு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் மைண்டுக்குள்ள எந்த கேள்வியும் இல்லாம இருந்தாலோ இல்ல அன்னைக்கு அந்த கல்யாண மேடையில சக்தி வந்து எதுவும் சொல்லாம இருந்திருந்தாலோ கண்டிப்பா கண்ணை மூடிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேன். அப்போ இதுதான் உன் ப்ராப்ளமா சிவா? அது மட்டும் இல்ல அனிதா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதான் இன்னும் எவ்வளவு நாள்? திடீர்னு எப்படி கேட்டா எப்படி அனிதா? முதல்ல நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்துல நீ என் மேல உயிரே வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா இப்போ எனக்கு இருக்கிற மெமரி லாஸ்ல என்ன நடந்துச்சுன்னு மத்தவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, முதல்ல எனக்கு தெரியணும். அப்படி எனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம நிம்மதியா உன் கழுத்துல தாலி கட்ட முடியும். அதனால எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அனிதா, ப்ளீஸ். சிவா, இந்த உலகத்துல நான் உன்னை புரிஞ்சு வச்ச அளவுக்கு வேற யாரும் உன்னை புரிஞ்சு வச்சுக்க முடியாது. நான் உன்ன அந்த சக்தி மாதிரி அவளோட தேவைக்காக உன்னை நான் யூஸ் பண்ணிக்கல. அதே மாதிரி அந்த சக்தி போல ஒரு கேவலமான கேடு கெட்ட பொண்ணு நான் இல்ல. நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். என் லவ் ரொம்ப ட்ரூ. அது ஒண்ணு மட்டும் நீ புரிஞ்சுக்கோ சிவா.
என் பேரு சக்தி. சக்தியா? ம். நீ யாருன்னு எங்களுக்கு தெரியலையம்மா. ஆமா, நீ யாரை தேடி வந்த? இந்த பில்டிங் ஓனர் சித்தார்த் சார் சொல்லி இருந்தாரு, இதோ மேல் போர்ஷன் காலியா இருக்குன்னு. அதான் இப்ப பார்க்கலான்னு. தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. சார் சார், இப்போ என்னால எங்கேயும் போக முடியாது சார். நான் இப்பவே இந்த மேல் போர்ஷனை பார்த்துட்டு அங்கேயே தங்கி ஆகணும். சார், நான் உங்களை சிரமப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. ஆனா எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. தயவு செஞ்சு அந்த போர்ஷனோட சாவி கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கல்யாணி, அந்த மேல் போர்ஷன் சாவி எடுத்துட்டு போய் அவங்க தங்குற இடத்த காட்டிட்டு வாமா. ஓகேப்பா, இதோ வரேன். வாங்க. வாங்க. வாங்கக்கா, உள்ள வாங்க. பாருங்க. சக்தி அக்கா, இந்த வீடு ரொம்ப ராசியான வீடு. நாங்க 10 வருஷமா இங்கதான் இருக்கோம். இனிமே நீங்களும் இங்கதான் இருக்க போறீங்க. எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. பார்க்க துரு துருன்னு ரொம்ப அழகா இருக்கியே. நீ என்ன பண்ற? நீங்க கூட தான் நல்லா இருக்கீங்க. அக்கா, எங்க அக்கா படிப்பு முடிச்சிட்டா. நான் இப்ப படிச்சுட்டே இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? நானா? நான் இந்த சமையல் வேலைலாம் நல்லா பாப்பேன். ஓ, அப்ப நீங்க கேட்டரிங் பிசினஸ் பண்றீங்களா? அது இனிமேதான் நான் என்ன பண்ண போறேன்னு முடிவெடுக்கணும். அப்புறம் நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. உன் மனசுல நீ எதையும் வச்சுக்காம ரொம்ப வெள்ளந்தியா நீ பேசுற. எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. அதனாலதான் நான் உங்களை முதல் முறையா கூப்பிடும் போதே சக்தி அக்கான்னு கூப்பிட்டேன். லக்ஷ்மி, சித்தார்த் சார் கால் பண்ணாரு. காலையில இந்த பொண்ணு வரும்னு என்கிட்ட பேசினாரு. நான் தான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்ல மறந்துட்டேம்மா. வா போலாம். போலாம். வாங்கக்கா. பா, இந்த அக்கா ரொம்ப கியூட்டா பேசுறாங்க. இவங்க கூட இருந்த கொஞ்ச நேரமே எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சுப்பா. சரிங்க சார், எனக்கு மேல இருக்கிற போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் இங்கே இருந்துக்கிறேன். அம்மாடி, இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, அதனால நீ இன்னைக்கு தங்க வேண்டாமா. நீ போயிட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு நல்ல நேரமா பார்த்து வாமா. சார், எனக்கு 4 நட்சத்திரம், நல்ல நேரம், கெட்ட நேரம்லாம் தேவையில்ல. எனக்கு நான் இருக்கிற இடம் தான் முக்கியம். இப்போ நான் போய் தங்குறதுக்கு இதை விட்டா எனக்கு வேற இடமே கிடையாது. ஏமா, உன் அப்பா அம்மாலாம் என்ன பண்றாங்க? எனக்கு அம்மா அப்பான்னு யாருமே இல்ல. நான் யாரும் இல்லாத ஒரு அனாதை. அதனாலதான் நான் இங்க தங்க போறேன். நான் கொண்டு வந்திருக்கேன்ல இந்த பேக், இதை தவிர என்கிட்ட வேற ஒண்ணுமே கிடையாது. இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பொருளும் வாங்கணும். அதனாலதான் உங்ககிட்ட சாவியை கேட்டுட்டு அப்படியே மேல போலான்னு. சரிங்க சார், நான் மேல் போர்ஷனுக்கு போறேன். நான் வரேன். அக்கா, ஒரு நிமிஷம். அக்கா, நீங்க மேல என்கிட்ட பேசுறப்போ நல்ல சமைப்பேன்னு சொன்னீங்கல்ல. ஆனா உங்ககிட்ட நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன். இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப நாக்குக்கு டேஸ்ட் சமைக்கிறது எங்க அப்பா மட்டும்தான். அவரோட சமையல் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்ல. இப்ப கூட எங்க அப்பா எங்களுக்காக விதவிதமா சமைச்சு அசத்திட்டாரு.
நாங்களும் இதெல்லாம் சாப்பிட்டு பாயாசம் குடிக்க போறப்பதான் நீங்க கரெக்டா வந்து காலிங் பெல் அடிச்சிட்டீங்க. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு கல்யாணி. நான் உனக்கு கண்டிப்பா நாளைக்கு ஏன் ஸ்டைல உனக்கு சமைச்சு தரேன். பரவாயில்லக்கா, அதெல்லாம் வேண்டாம். அப்புறம்க்கா இன்னொரு விஷயம், எங்க அப்பா வைக்கிற பாயாசத்துக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்கு. நீங்க இன்னைக்கு எங்க அப்பா வச்ச பாயாசத்தை ஏன் முன்னாடி ரசிச்சு குடிச்சிட்டு தான் மேல உங்க போர்ஷனுக்கு போயாகணும். வாங்க போலாம். ஐயோ வேண்டாமா, வாங்கக்கா, நான் சொல்றேன்ல. வாங்க வாங்கக்கா. கல்யாணி வாங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். வேண்டாமா, வேண்டாமா, இதை நீ குடிக்க வேண்டாமா. ஏன்னா அதுல நான் விஷம் கலந்து இருக்கேன். நாங்க குடும்பத்தோடு சாகிறதுக்காக அந்த பாயாசத்துல விஷம் கலந்துருக்கோமா. அது நீ குடிக்க கூடாது. ஏன் சார் இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? ஒரு குடும்பமே விஷம் குடிச்சு சாகுற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? எனக்கு இதை விட்டா வேற வழி எதுவும் தெரியலம்மா. என்னோட பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நான் மட்டும்தான் உலகம். என்ன தவிர எங்களுக்கு நல்லது கெட்டது வேற எதுவுமே தெரியாது. முதல்ல நான் மட்டும்தான் விஷம் குடிச்சு செத்து போயிடலான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன், நான் இல்லாத இந்த உலகத்துல என் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் தவிச்சு போயிடுவாங்கம்மா. இவங்களை யாரும் நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. அதனாலதாம்மா குடும்பத்தோட செத்து போயிடலான்னு பாயாசத்துல விஷத்தை கலந்து தயாரா வச்சிருந்தேன். நாங்க இறந்து போறதுல ஒரு அர்த்தம் இருக்குமா. ஆனா வாழ வந்த நீ இதை குடிச்சு உனக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதும்மா.